வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 16ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,765 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் படிச்சுன்னா 24,863 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் படிச்சுன்னா 24,945 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,585 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,503 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,405 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கரெக்டான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் நமக்கு இன்னைக்கு மார்க் ஆயிருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம். இந்த லெவல் எல்லாம் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகுதா, பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜோனுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த லெவலில் பிரேக் அவுட் படிச்சா திரும்பவும் நிஃப்டி நமக்கு இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு திரும்பவும் நிஃப்டி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை நோக்கி போகும்பொழுது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹை கொடுத்துச்சு, அப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு சைட்வேஸ், அப்புறம் ஒரு ஆல் டைம் ஹை போச்சு, அப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், அப்புறம் சைட்வேஸில் மூவ் ஆகும், அப்புறம் ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணும், திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருந்தால் அதே மாதிரி தான் இப்பையும் நமக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, திரும்ப ஏறிச்சு, திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு, நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆச்சு, ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்ப மேலே ஏறிச்சு. இப்போ நமக்கு திரும்ப சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. மேலும் இன்னைக்கும் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் நம்மளுடைய இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 24,900 நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 24,400 சப்போர்ட் லெவல் 3, இந்த 2 லெவலுக்குள்ளே தான் இன்னும் நிஃப்டி நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலை விட்டு பிரேக் அவுட் ஆகும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ளக்சுவேஷன் வரும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல். இந்த பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 53,761 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,954 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 54,170 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 53,364 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,148 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,961 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது 1 hour சார்ட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் 52,900 நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே நம்மளுடைய 3வது சப்போர்ட் லெவலில் நமக்கு இருக்கு. இங்கே 53,700 இங்கே நம்மளுடைய முதல் ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்குது. ஆனால் இந்த லெவலுக்குள்ளே தான் இன்னும் நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அடுத்த லெவல் பார்த்தோம்னா 54,200, அது 3வது ரெசிஸ்டன்ட் ஜோனாக நமக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகும் பொழுது ஒன்று நமக்கு இந்த லெவலுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு இமேஜினேஷன் தான். நமக்கு மேலே போச்சுன்னா திரும்பவும் இந்த லெவலில் நமக்கு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம், ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாம். கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கேயே நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்ப ஒரு அப்பு கொடுத்து, அதாவது ஒரு அளவுக்கு ஹை கொடுத்து திரும்ப நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு.
இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட். ஒன் டே சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இதோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்மளுடைய நம்முடைய இந்த லைனை பிரேக் அவுட் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் அளவு வந்து கம்மி தான். இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்றதுக்கு நிறைய சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும், கரெக்ஷன் இருக்கும். இதை எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரேடிங் டெக்னிக்ஸை அமைச்சுக்கணும். அதுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்னைக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.